நான் ஆசிரியர் ரூபமாக ஆண்டவன் பேசுகிறேன். நாகசுந்தரி, பெற்றெடுத்த 2 செல்வங்களை ஆற்றிலே வீச்செறிந்து விட்டோமே, நாம் மட்டும் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று உயிரிழத் துணிகின்றாயா? நாகசுந்தரி, உனது செல்வங்கள் இறக்க மாட்டார்கள். அவர்கள் உயிரோடு தான் இருப்பார்கள். அவர்கள் தெய்வத்தால் வந்த குழந்தைகள். அந்த குழந்தைகளை நீ பார்க்க வேண்டும் என்றால் அதோ தெரியுது அம்மன் ஆலயம். அந்த அம்மன் ஆலயத்தில் காலை மாலை பொங்கலிட்டு பூஜை செய்து வந்தால் உனது 2 மக்களை அதே ஆலயத்தில் பார்க்கலாம். போ போ, அம்மன் ஆலயத்தை நோக்கி போ. என்னுடைய குழந்தைகளை ஆற்றிலே வீசிவிட்டேன் என்று அழுது கொண்டிருந்தேன். என் குழந்தைகளே போன பிறகு இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று இறக்க துணிவது அசரி வாழ்க்காளர் சொல்லியது. அம்மன் ஆலயத்தில் இரவும் பகலும் காலை நேரம் பூஜை செய்து கொண்டிருந்தார் என்றா இருந்தாலும் ஒரு நாள் உன்னுடைய மக்களை நீ பார்க்கலாம் என்று சொன்னதினால் தெய்வ வாக்கு என்னுடைய சிறை மீது கொண்டு அந்த அம்மனையே துதி செய்து கொண்டிருக்கிறேன். அம்மா, என்னுடைய மக்களை காப்பாற்று, அவர்கள் என்னுடைய கண்களை காண்பிக்க வேண்டியது உன்னுடைய கடமை தாயி. அம்மா தாயி, எப்படி வாழ போறேன் நானே 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 நானே. என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? நான் தான் ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவன். என் பார்த்தா விறகு வெட்டி வேலை நான் பண்றது. எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி வேலை செஞ்சாலும் கடைசியில் ₹1 நிலையில நிக்கிறது கிடையாது. சரி, நான் பண்றது வந்துட்டேன். விறகு வெட்டி தான் குடும்பத்தை கஷ்டப்பட்டு பயனெடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் என் மனைவி வேலை ஆகிக்கிறாளே, ஊர் வேலை செய்துக்கிறது. ஒரு ஆத்துக்கார் போனாரு, கூட மாட போவோம், துணைக்கிறப்போம், சாப்பாடை செஞ்சு கொண்டு வருவோம். ஒன்றும் கிடையாது. அவ சகித்து அவ பாட்டா வேலையை பார்த்துட்டு இருக்கான். சரி, இருந்தாலும் வர தம்பி, நல்லா இருக்கியா? இன்னும் மறந்துடுனியா? இல்லை, இங்கே தான் இருக்கிறியான்னு கேட்டேன். என்ன சமாச்சாரம்னா என் மாத்திரம் வந்துட்டுக்கிறேன். நல்லா ஏதோ புண்ணியத்தில் இருக்கிறோம்பா. நீ இருக்கிற வரைக்கும் எங்கள் 14 பேர் என்ன குறைக்குது சொல்லு. என்ன சமா என்ன வேலை செய்யற? ஆமா, வரது தான் வெட்டுறேன்னு தெரியுமே. உனக்கு வராது. சரி, ஆமா, கை ஒழிஞ்சு போச்சு, கை தூக்க முடியல. சரி சரி, அதனால ஒரு ₹145 எந்தக்கா
இப்ப எங்கிட்ட துட்டு கேக்குற நீ 145 ரூபாய் கடை கேக்குற நீ உன்னை நம்பி அவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் எப்படி கொடுப்பேன் 145 ரூபாய் ஒன்று சர்வ சாதாரணம் ஆகி போச்சா அவ்வளோ பேர் தொகையை உன்னை நம்பி கொடுக்க மாட்டேன் ஆஹா உனக்கு பணம் வேணும்னா மொண்டாட்டி வச்சுக்கணும்னா கொடுக்குறேன் சாட்சி சாட்சிக்குப்பா இப்பெல்லாம் மனைவி இல்லாம யாரும் பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க ஊர்ல ஒரு தண்டல்கார் வரட்டும் ஒரு லோன்கார் வரட்டும் யார் வேணாலும் வரட்டும் ஐயா ஒரு 10,000 ஐயா முடியாதுப்பா அப்படின்னு யார் கையெழுத்து போடணும் பெண்களுக்கு மதிப்பு அதிகமாகி போச்சுடா அதனால அவங்க தான் மதிக்கிறாங்க அவங்க தான் சரியா கட்டுவாங்கன்ற எண்ணம் அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை ஆமா அவங்க வந்து கூட தேவையில்லை ஒன்று விட்டுருக்க அது இப்போ நான் 140 ரூபா தரணும் சரி ஆ சரி இப்போ கொடுத்துணுமா இப்போ வேணுமா இல்லை வாயால கேட்டியா இது எவ்வளோ இருக்குதா ஆமா இது எங்க கையில் எனக்கு தெரியும் இந்த 1000 ரூபாய் ஒரே நோட்டு எடுத்துட்டு போய் ஜாலியா இருப்போம் ஏய் ஒழுங்கா நோட்டு தான் நீ கீச்சு குடுத்துட்டு போறடா எடுத்துட்டு போ நான் சொல்லு அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க ஆமா கிடைக்கல உனக்கு கிடைக்காது ஆமா திண்டிவனம் பக்கத்துல திண்டிவனம் தாண்டி மெட்ராஸுக்கு போனியா சரி போய் ஆமா ஆமா யாரோட வாங்குறதுப்பா உன் தம்பியவா ஆடாப்பா மானம் கட்டவனே எங்க போய் கட்டின சென்னை சரி குஜராத் வேலைக்கு போயிருந்தாளா ரைட்டு அதை நான் தான் பார்த்து கட்டணும் உனக்கு ஆனால் அடக்கமான பொண்ணு பாவம் வாய் திறந்து பேசாது ஓம கொட்டா மாரி பாவம் ஆனால் நீ அடே உனக்கு பொண்ணு அமைதி பத்தியா அதான் வாய் திறந்து பேசாது கீழ்ச்சினா கோட்டை தாண்டாது அப்பேற்பட்ட அடக்கமான பொண்ணு தமிழ்நாட்டை நீ பார்க்க முடியாது அதனால தான் உனக்கு ஆய்க்கு போடணுமே சொல்லிட்டு ஆய்க்கு வச்சுக்கிறேன் உனக்கு ஆய்க்கு போடணுமே அப்படின்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிறேன் சரி ஆமா பத்தியா பதிபக்தி அது செல்லமா கொடுத்துறா வீட்டுக்காரன்